ஐபிஎல் 2026 ஆரம்பிக்குது அப்படின்ற எந்த ஒரு இதுவும் இல்லாம தான் வந்து ஆரம்பிச்சிருக்கு. காரணம் என்னன்னா, மத்தத வச்சு ஐபிஎல்ல வச்சு மத்தத டைவர்ட் பண்ணுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, ஐபிஎல்லே டைவர்ட் ஆகி கிடக்கு அப்படின்ற அளவுக்கு தான் இருக்கு. மேட்ச்ல பார்த்தீங்கன்னா, ஆர்சிபி பலமா வின் பண்ண, அடுத்த மேட்ச்ல மும்பையும் வின் பண்ண செமையா இருந்தது. இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ராஜஸ்தான் ராயல்ஸ் வெர்சஸ் சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து விளையாட இருக்காங்க. இதில பார்த்தீங்கன்னா ஆரம்பமே சென்னை ஃபேன்ஸுக்கு வந்து அதிர்ச்சியா தான் இருக்கு. காரணம் என்னன்னா, எம்எஸ் தோனி வந்து காயம் காரணமா வந்து ரிஹாபிலிட்டேஷன் காரணமா வந்து 2 வாரம் விளையாட மாட்டார். அதுக்கடுத்து பிரீவிஸ் வந்து சில போட்டிகளில் விளையாட மாட்டாருன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்ததான் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே செட் ஆகி கிடக்கு. யார் யாருக்கு இடம் இல்லாமல் இருக்கே அப்படின்னு நினச்சது இப்போ ஓரளவுக்கு இடம் இருக்க மாதிரி இருக்குது. அது என்ன இது அப்படின்றத நம்ம பார்த்து ஆகணும். ஆனால் இது பர்டிகுலராக ராஜஸ்தான் வர்சஸ் சென்னை இன்னும் போது தான் எல்லாரும் வந்து ஆரவாரமாக பார்க்க இருக்காங்க. காரணம் என்னென்னா, ராஜஸ்தானில் இருந்த சஞ்சு சென்னைக்கும், சென்னையில் இருந்த ஜடேஜா ராஜஸ்தானுக்கும் போயிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு ரிவெஞ்ச் ஸ்டோரியை வந்து கிரியேட் பண்ணுமா என்ன அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்த்து தான் ஆகணும். ஜடேஜா வந்து இங்கேருந்து கொடுத்துட்டு ட்ரேட் பண்ணிட்டாங்க. ஸோ அது சென்னையை பழிவாங்க இருக்காரா, இல்லை அங்கே போய் ரயான் பராக் வந்து கேப்டனாக போட்டாங்க, இவருக்கு கேப்டன்சி ஆசையை கொடுத்து, அதனால் ஏதாவது இதுவாக போதான்னு நம்ம வெயிட் பண்ணி பார்த்தாகணும். மற்றபடி சென்னை டீம் வந்து ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. ஆனால் யார் யார் எந்தெந்த பிளேஸில் இருப்பாங்க அப்படின்றத போக போக வந்து நம்ம நாக் அவுட்க்கு முன்னாடி தெரிஞ்சுப்போம். ஸோ அடுத்த அப்டேட் டாஸ் போட்டதுமே இருக்குது. ஸோ அடுத்தடுத்த அப்டேட்க்கு நீங்கள் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது ஒன்று தான் நீங்கள் நமக்கு தர ஒரு தேங்க்ஸாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.